ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். இன்னைக்கு எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து ஸ்கோடா சூப்பர் 2 லிட்டரு டீசல் வண்டி. இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. நான் இப்போ இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுறேன் பாருங்க. இக்னிஷன் கீ ஆன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா, அந்த செக் இன்ஜின் லைட் பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை. மற்ற லைட் எல்லாமே எரியுது, செக் இன்ஜின் லைட் மட்டும் எரியவே இல்லை. இது தவிர வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு வார்னிங் மெசேஜ் வருது பாருங்க, எரர் பிரேக் ஒர்க் ஷாப்பு. இப்போ செக் இன்ஜின் லைட் ஆன் ஆகுது பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஆன் ஆகுது. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. வண்டி கிராங்க் பண்ணால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஸோ திருப்பி வந்து நான் இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன் பாருங்க. சுத்தமா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இந்த இதுதான் வருது. ஸோ இக்னிஷன் கீயை திருப்பி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன் பாருங்க. ஆன் பண்ணோன்னா இந்த செக்கிங் லைட் வந்து வரல, லேட் ஆகுது. ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது ஸ்கேன் உள்ள கம்யூனிகேஷனே போக மாட்டேங்குது. ஸ்கேன் வந்து உள்ளேயே போகலை, வின் நம்பர் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது, அந்த மாதிரி வந்து வராது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ரெண்டு ப்ராப்ளம் தான் இருக்கும். ஒன்று வந்து இசிஎம் ப்ராப்ளமாக இருக்கும், அதை தவிர வந்து கேட்வே கண்ட்ரோல் மாடல் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வண்டி பிரேக் டவுன் அட்டன் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால கேட்வே கண்ட்ரோல் மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ இந்த கேட்வே கண்ட்ரோல் மாடலை கழட்டிட்டு என்கிட்ட ஸ்பேர் ஒன்று கேட்வே கண்ட்ரோல் மாடல் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வண்டின்னு சொன்னாங்க, அதுக்காக இந்த பார்ட் நம்பர் வச்சிருக்கேன். ஸோ சூப்பரோட 2 லிட்டரு டீசல் வண்டிக்கு கேட்வே கண்ட்ரோல் மாடல் இதுதான் ஸ்டார்ட் ஆகும். 7N09075330 தான் வரும். சின்றது பார்த்தீங்கன்னா வேர்ஷன்ஸ் மாறும், அதாவது 2012 2013 அதில் பார்த்தீங்கன்னா வந்து அப்கிரேட் இருக்கும். இதில் ஒரே ஒரு கப்ளர் பின் தான் வரும். இந்த சூப்பருக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் பாக்ஸ் ஜங்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, உள்ள இதுக்குள்ள இந்த கேட்வே கண்ட்ரோல் மாடல் வரும். இது நிறைய மாடலுக்கு போகும், ஜெட்டாக்கும் போகும். ஜெட்டாக்கு வேற இடத்துல வரும். பட் ஆனால் சிமிலராக பார்த்தீங்கன்னா ஜெட்டா 2 லிட்டர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த கேட்வே கண்ட்ரோல் மாடல் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த வண்டியோட கேட்வே கண்ட்ரோல் மாடல் வந்து இது வச்சிருக்கேன். இந்த பார்ட் நம்பருக்கு பாருங்க, இந்த பார்ட் நம்பரும் இதுவும் சேம் தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பபெட்ஸ் நம்பர் மட்டும் தான் மாறுது. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் மாடலை மாட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ மாட்டிட்டேன், புது கண்ட்ரோல் மாடல் மாட்டியை முடிச்சாச்சு. இக்னிஷன் கீ ஆன் பண்ணுற பாருங்க. ஆன் பண்ணவொடனே இந்த செக் இன்ஜின் லைட் வந்து கண்டினியூவாக எரியுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சென்டரில் ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து பார்த்தீங்களா, அந்த வார்னிங் மெசேஜும் எதுவுமே வரலை. ஸோ இதில் கேட்வே கண்ட்ரோல் மாடல் தான் ப்ராப்ளம் இருக்குது. நான் திருப்பி இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஸ்கேன் போட்டோன்னே ஸ்கேன் உள்ள கம்யூனிகேஷன் போகும். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க ஸ்கேனர்னா பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் 5. ஸோ இதில் இந்த மாதிரி லோக்கல் டயக்னாஸ் கொடுத்து போட்டாலே போதும், நார்மல் ப்ரொசீஜர்ஸ் ஆட்டோவில் போட்டு விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் பழசு பார்த்தீங்கன்னா கேட்வே கண்ட்ரோல் மாடலில் கம்யூனிகேஷன் போகும்போதே வின் நம்பர் என்டர் பண்ணுன்னு சொல்லி வருது. அந்த மாதிரி ப்ராசஸ் வரவே வராது. ஸோ இந்த மாதிரி இக்னிஷன் கீ ஆன் பண்ண வந்து செக் இன்ஜின் லைட்டு டிலே ஆகுது. இந்த ஒர்க் ஷாப் எரர் பிரேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப் கான்டாக்ட் வரும். இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வருது பார்த்தீங்களா, அது வந்துச்சுன்னா ரெண்டு ரீசன் இருக்கும். மேக்ஸிமம் வந்து கேட்வே கண்ட்ரோல் மாடல் தான் போகும். இது தவிர்த்து அடுத்தது இசிஎம் ப்ராப்ளம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இனிஷியலாக செக் பண்ணி பார்க்குறது கேட்வே கண்ட்ரோல் மாடலுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். இசிஎம் தான் அடுத்தது கொஞ்சம் டிலே ஆகும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஒயரிங் ப்ராப்ளம் இருக்கும். மேக்ஸிமம் இந்த 2 லிட்டரு டீசல் வண்டியில் இந்த கேட்வே கண்ட்ரோல் மாடல், அதாவது இப்போ மாற்றிட்டு இருக்கோம், இந்த மாதிரி வந்து வார்னிங் மெசேஜ் வருது, வண்டி ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்லும்போது கேட்வே கண்ட்ரோல் மாடல் தான் போயிருக்கு. அது போயிருக்கிறதுனால கேட்வே கண்ட்ரோல் மாடல் மாத்திரம். ஸோ என் நம்பர் ஆஃப் டிடிசி கோடு வந்து வருது. ஸோ இந்த டிடிசி கோடெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு திருப்பி என்ன டிடிசி கோடு வருது, என்ன கோடு வருதுன்றத பார்த்தோன்னா அதுக்கு என்னென்னலாம் ஆக்ஷன் எடுக்கலான்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரா டேட்டாவில் இருக்கிற டிடிசி கோடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பார்க்கலாம் என்ன கோடுதுன்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வச்சிருக்க கண்ட்ரோல் மாடலில் பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராம் பண்ணாமல் இருக்கும். இந்த மாடல் வண்டிக்கு வந்து சில ப்ரோக்ராம் பண்ணுறாம இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் லாங் கோடிங் ப்ராசஸ்ன்றது தான் ஒன்று பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே வந்து கிளியர் ஆகிடுச்சு. பவர் ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இந்த பேட்டரி கழட்டி மாட்டினால அது வரும். அது நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்டேரிங் திருப்பிட்டு பண்ணாலே போதும். பட் ஆனால் கண்ட்ரோல் மாடல் 19 பார்த்தீங்கன்னா என்ன காட்டுதுன்னு காட்டுறேன் பாருங்க.
கிளியர் பண்ணி பார்க்கலாம். ஆகாது. இது கண்ட்ரோல் மாடல் இன்கரெக்ட்லி கோடட் அப்படின்னா வந்து நம்ம கேட்வே கண்ட்ரோல் மாடல் இதில் போட்டிருக்கோம். சில மாடலர் வந்து ப்ரோக்ராம் ஆகலை, சில மாடலர் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை. இதுக்கு நம்ம 21 இருக்கும் பார்த்தீங்கன்னா லாங் கோடிங். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கோடிங் லிஸ்ட்டுன்னு இருக்கும். கோடிங் லிஸ்ட்டில் என்னென்னலாம் கோடிங் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ரேஞ்ச் இருக்குது, டெலிஃபோன் நாட் கோடட் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து ப்ளூடூத் இருக்குது, அதனால வந்து ப்ளூடூத் பேர் பண்ணுற சுவிட்ச் வந்து இது பண்ணாமல் இருக்குது. ரேடியோ டியூனிங் டிஜிட்டல் இருக்குது. இதெல்லாம் வந்து ரேடியோவே கான்ஃபிகரேஷன் ஆகாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி, இப்போ நாட் ரெஜிஸ்டர்னா ரெஜிஸ்டர் பண்ணி கோட் பண்ணும். ரேடியோ டியூனிங் டிஜிட்டல் இருக்கும். என்னென்னலாம் இந்த வண்டிக்குன்னு தேவைன்னு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து கோட் பண்ணிங்க. நான் எந்த தேவையோ அதை பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போ இந்த வண்டி வந்து இந்த கண்ட்ரோல் மாடல் மாற்றி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் வந்து சில ப்ராசஸ்க்காக நம்ம வந்து வண்டியை டிரைவ் பண்ணி ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் அந்த டிடிசியை டெலீட் பண்ணுறது எப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா இந்த கண்ட்ரோல் மாடல் தான் இந்த வண்டிக்கு மாற்ற போகிறது கிடையாது. இந்த கண்ட்ரோல் மாடல் மாற்றி ஆகணும், கஸ்டமர்கிட்ட சொல்லி ஆயிடுச்சு. நம்ம ஒர்க் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இந்த கோடிங்லாம் பண்ணியாச்சுன்னா, கோடிங் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சுன்னா, அப்போது திருப்பி போயிட்டு டிடிசி செக் பண்ணி பார்க்கலாம். ரேடியோ ஆன் பண்ணுற பாருங்க, ரேடியோ ஆன் ஆகுது. முன்னாடி ரேடியோ ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும், கோடிங் ஆகாமல் இருக்கும். சில டைமில் வந்து ரேடியோ கோடிங் ஆகவே ஆகாது. அந்த பேட்ச் இல்லாத போது ரேடியோ கோட் நம்பர் வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ கிளியர் பண்ணுவோம். கிளியர் ஆயிடுச்சு. இது கம்ஃபர்ட் அண்ட் இது மட்டும் வந்து மாடலர் வந்து நாட் கம்யூனிகேட் வருது. கிளியர் ஆல் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். வேறு என்னென்ன டிடிசி கோடு வருது அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் கோடிங் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து 19th செக் பண்ணி பார்க்கும்போது கம்ஃபர்ட் சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் மாடல் 2ன்னு வருது. ஸோ இது வந்து கண்ட்ரோல் மாடல் கம்ஃபர்ட்னா வந்து இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்ததுக்கு இந்த கேட்வே கண்ட்ரோல் மாடல் தான் ப்ராப்ளம். அதை தவிர வந்து கேட்வே கண்ட்ரோல் மாடல் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து கண்ட்ரோல் மாடல் இஸ் நாட் ப்ரோக்ராம்டுனா என்னென்ன கண்ட்ரோல் மாடல் இருக்குமோ அது இருக்கும். ஸோ என்ன கண்ட்ரோல் மாடல் பண்ண போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வண்டி வந்து கண்ட்ரோல் மாடல் புதுசோ இல்லை பழசு தான் போட்டுட்டு அப்போ வந்து என்ன ஃபீட் பண்ணும்போது என்னென்னலாம் கண்ட்ரோல் மாடல் இந்த வண்டிக்கு தேவை அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த 19th காட்டிகிட்டே தான் இருக்கும். வண்டி திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க, ஸ்டார்ட் ஆகிடுது. எந்த வார்னிங் மெசேஜஸுமே வரல. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் செக் இன்ஜின் லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு, அந்த வார்னிங் மெசேஜும் வரல. ஸோ இந்த 2-3 இதுவை வந்து நம்ம முடிச்சுட்டு ஒர்க் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மாடல் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டுருச்சு. இந்த 2 லிட்டர் இன்ஜினில் கவர்ச்சி இந்த ப்ராப்ளம்ன்றது வரும். இந்த கேட்வே கண்ட்ரோல் மாடல் வந்து ஃபெயிலியர் ஆகும். சில டைமில் வந்து கேட்வே கண்ட்ரோல் மாடல் மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி வந்து 2 லிட்டர் டீசல் ஸ்கோடா. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வண்டி வந்து ஓடிட்டுருக்கு. திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி இக்னிஷன் கீ ஆன் பண்ணுற பாருங்க. செக் இன் லைட்டு கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே ஆஃப் ஆகிடுச்சு. அந்த வார்னிங் மெசேஜஸ்லாம் எதுவுமே வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.